வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்திவரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அது அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான குலசேகரப்பட்டினமான நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகையால் அருள் தரும் குலசை முத்தாரம்மாள் என கருள் புரிவார்
தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே. அதாவது என்ன இந்த குலசேகரப்பட்டினமா நன்னகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குளிவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய கடலாண்டு தெய்வம் உலகமே பேரும் புகழும் பெற்று பெற்று வந்த பக்தர்களுக்கெல்லாம் வாழ வைக்கும் தெய்வமாகவே இருந்து வரக்கூடிய ஆமா கேட்ட வரங்களை கிருபையோடு அள்ளி தொடுத்து காவல் காத்து வரக்கூடிய வரக்கூடிய என் தாயாகப்பட்ட குலசை முத்தாரம்மன் ஞானமூர்த்தி ஈஸ்வரரின் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம், அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல மார்கழி மாதத்திலே சரி மாதம் முடிந்து அடுத்த 2024 வருடம் பிறக்கக்கூடிய இன்னைக்கு தான் கால் எடுத்து வச்சிருக்கு. நாளைக்கு விடிய காலம் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் பிறந்தாச்சு. ஆமா 2024 பிறந்தாச்சு. ஆமா இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அப்பேற்பட்ட வருட பிறப்பிற்கு முன்பாக அம்மா அம்மாளுடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்துல 1008 பால்குட அபிஷேக திருவிழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மா திருவிழாவை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே சரி இன்றைக்கு 2 நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்துள்ளார்கள். நம்மளை வரவழைத்து அனைத்த அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மாளுடைய ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா அடே அப்ப நம்மளா என்ன புண்ணியம் பண்ணி நம்ம அதற்கு ஒரு அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா ஆகையினாலே சரி அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் என்ன ஒரு சுவாமியாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் முதலாவது யாருக்கு பாடணும் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலைவிருக்கு என் முத்தார் அம்மனின் திரு கதைகளையே பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கச்சது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடி என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா எங்க தாத்தா பக்கத்துல தான் இருக்காரு. ஆமா ஆள் பார்க்க ஒத்தமட்ட மாதிரி இருக்காரு. அவர் மூஞ்சி பார்த்து நீங்க யாரும் இறக்கப்பட்ட கூடாது. அவர் பார்க்கத்தான் அப்படி எலும்பு பூரா நல்லா சாப்பிட்டு இரும்பா வச்சிருக்காரு. ஆனா சாப்பாடு கொடுக்காம போட்டுறாதங்க. 21 இட்லியை மட்டும் கொடுத்து நீங்க என்ன அடிச்சாலும் வாங்கிடுவார். அடிக்கிறதுக்கு மனம் தோணுதா? உன்னைய அதான் சொல்லிட்டேன்னா முதல்ல பார்த்த உடனே இறக்கப்படக்கூடாது. எதையும் தாங்கும் இதயம். என்ன விட்டுட்டு எனக்கு தவிர 5 பேரையும் சேர்த்து நீங்க பச்சை மடிட்டு அடிங்க. ஒரு ஆளை மாத்திரம் அடிக்காதங்க. இவங்க முகத்தை பார்த்தா அடிக்காத மாதிரியா இருக்கு தாத்தா. பாவமா தெரியும்.
தெரியும் ஆ? அவன் என்ன பார்த்தா பாவமா தெரியும் 6 பிழை 100 குச்சங்கள் ஆமையா அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதான் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோழினே பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அருக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அதுக்குத்தான் இன்னைக்கும் பங்குனி உத்திரம்னு சொன்னா எத்தனை வருடங்கள் பூட்டி இருந்தாலும் அன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு கண்டிப்பா திறந்து பூஜை நடக்கும். ஆனால் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த ஆவிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கை
இறைவனாகிய சிவபெருமான் ஆமா 14 உலகத்தை இறைவன் படைத்து 724 பூதங்களையும் ஆண்டவன் படைத்தார். அழகா படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகள் அதனையும் படைத்து ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார்? நாமல் அனைவர்களும் இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாமளுக்காகத்தான் ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்தார். அடேப்பா நமக்காகத்தான் உலகத்தை படைத்திருக்கார். அதிலே மனிதர்களை ஏன் படைத்தார்? எப்படி படைத்தார்? ஆண்டவனாகிய சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கின்றார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்தார். அப்போ சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்து அந்த எண்சான் உடம்புல ஆண்டவன் ஒரு சான் நமக்கு வயசை கொடுத்தாரா? அப்படின்னா கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா? அவங்கவங்க கையால அளந்து பார்க்கறோம். அந்த எண்சான் உடம்பை கொடுத்து நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும் ஆண்டவன் வயத்தை கொடுத்திருக்காரு. நமக்கு ஒரு சான் தான் கொடுத்திருக்காரு. நமக்கெல்லாம் வயரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சான் வயத்துக்கு அடேங்கப்பா உலகத்துல நம்ம என்ன பாடுபட வேண்டி இருக்கு? ரொம்ப சங்கடப்பட வேண்டி இருக்கு. இரவொன்னும் பாராம பகலென்றும் பாராம காலையிலையும் மாலையிலையும் ஓடி ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு நகரம் விட்டு நகரம் தேசம் விட்டு தேசம் புறப்பட்டு போய் நம்ம வேலை பார்க்கும். எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். உலகத்துல விளையக்கூடிய பொருளை பூரா சாப்பிடுது. ஒரு சான் வயத்துக்கு ஆண்டவன் இந்த உலகத்துல இந்த பாடுபட்டோம்னு சொன்னா உடம்பெல்லாம் ஆண்டவன் நமக்கு வயசை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? விளையக்கூடிய பொருள்களே காணாது. வேற நாட்டுல இருந்தா அதற்கு தான் இந்த ஆண்டவன் இந்த தலைக்கு மேல நமக்கு உருவம் வேண்டாம்னு சொல்லி இதோட நீ முடிச்சுக்கப்பான்னு சொல்லித்தான் இந்த முடியை கொடுத்தாராம் கடவுள். அதுக்கு தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அதுக்கு பேர் தான் முடி. அப்போ ஆண்டவன் இவ்விதமாகவே உலகத்திலே நாமளை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அது என்ன ஆசைலாம்? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று சொல்லி 3 ஆசைகளை கொடுத்தார் முக்கண்ணன் பகவான். மனிதர்களை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே ஆண்டவன் படி இழக்க வேணும் என்று அவர் எப்படி படி இழந்தார் தெரியுமா? சாமி படைத்த சிவன் உலகம் எல்லாம் படைத்த சிவன் உலகம் எல்லாம் பட்டினி இல்லாமல் அவர் படி இழக்க வேணும் என்று 1000 உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு பகவான் இறையழுக்க வேணும் என்று பார்வதியால் இடமதில
தங்கத்தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்தார். ஆமா கெண்டியிலே சலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பகவானுக்கு பாத பூஜை முடிக்கணும், நாமல் பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்திருந்தாளாம் அந்த பார்வதாதேவி. அவெல்லாம் பொம்பளை. அவெல்லாம் பொம்பளையா? அவன் வீடான வீட்டுல அப்படி எதிர்பார்த்து இருக்கணும். ஆமா அப்படி எதிர்பார்த்து இருந்தா தான் ஆமா அந்த ஆம்பளைக்கு மதிப்பு, பிறகு அந்த பொம்பளைக்கு மதிப்பு. மதிப்பு மதிப்பு ஏ தாத்தா, என்ன நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வேலைக்கு போன மனுஷன் எப்படினாலும் நீ வீட்டுக்கு தானே திரும்பி வரணும். வேலைக்கு போன அப்படியே போயிருவோம் மதியம். வேற உங்களை என்னத்தை எதிர்பார்த்து இருக்க சொல்லுதிய? இருந்தாலும் வேலை பார்த்து களைத்து வரவரை நீ வேலைக்கு போகும்போது நல்லபடியா புறப்பட்டு போற. சரி, வேலைக்கு போன மனுஷன் அதே மாதிரி நல்லபடியா திரும்பி வந்தாலாம் அந்த பொம்பளை எதிர்பார்த்து நிப்பா. ஆமா, போன மாதிரி தான் வர முடியும். இப்ப நீங்க போற போக்கம் அப்படி, சரி வார வரத்தும் அப்படி. என்ன அப்படி பிறகு உங்களை எப்படி எதிர்பார்த்து நிக்க? இல்ல அப்படி என்ன வாரம்னு கேட்டேன். அந்த காலம் என்ன ஆனா பிறந்த ஆம்பளம் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து சரி அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு சர்தானே பேயாமல பெருமழை சர்தானே பேயாமல பெருமழையில வீரச்சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஆமா ஒரு கோட்ட வெதப்பாட்டையில ஒத்தையிலே வரப்பட்டு வர அந்த ஐயா. இப்ப தென்னாட்டுல பெஞ்சது பாத்தியா மழை? தென்னாட்டுல பேஞ்ச மழையா? ஆமா, அடேங்கப்பா, நாடே செழிச்சு போச்சு. இன்னைக்கு தான் 1000 ரூபாய் வாங்கி வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். 1000 ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க? இந்த வெள்ளத்துல ஏதோ நிவாரணமா கொடுத்தாங்களா? வெள்ளமே வரலையே. உங்க வீட்டுக்கு தான் வெள்ளமே வரலையே. அவர் இருக்காரு கடையநல்லூர்ல, பிறகு நிவாரண தொகை அவரு வாங்கிட்டு வந்திருக்காரு 1000 ரூபாய். என் வீட்டுல ஓடலாம் கீழே விழுந்துருச்சு என் மழையில. அப்படியா? அதனால பார்த்து கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வெள்ளத்துல முங்கினது நாமளா எனக்கெல்லாம் தெரியும். சரிதானே? ஆமா, எங்களுக்கு வந்து 1000 ரூபாய். அந்த காலம் சரி. அப்ப ஒரு கோட்டை வெதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பு வெட்டி வந்தாருன்னு சொன்னா சரி, அந்த காலம் சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. என்ன ரொம்ப குறைய தெரியுது. அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா கொடுத்த பெண்ணா பிறந்தவா என்னைவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி பொங்கி ஒரு முட்டை கிட்டைய அவிச்சு அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு போட்டு அந்த ஐயா வரும்போது என்ன இந்த அம்மா சிரிச்ச முகம் சீதேவியா நிப்பாளாம். கோட்டையே அதிருதப்பா. என்ன இப்படி சிரிச்சா அந்த ஐயா வீட்டுக்கே வரமாட்டாரு. இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சா நான் தெரியாமலே கொஞ்ச நாள் இருந்தேன். இவளுக்கு என்னமோ ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொன்னா நம்ம நிலைமையே சரியில்லை. அதை நீ ஒழுங்கா சொல்ல, கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியானே. கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்லுவாங்க. கிறுக்கு பிடிச்சா இப்படி சிரிப்பா. இப்படி சிரிச்சேன்னு சொன்னா உன்ன லூசுன்றுவாங்க. லூசுமாங்க. சிரிச்ச முகம் சீதேவின்னு சொன்னா சரி, புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா? ஆமா, பல்லு தெரியாம சிரிக்கணும். அப்படின்னா பாக்கும்போது தெய்வ கடாட்சமா தெரியணும். தெரியணும். அடேங்கப்பா, பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த சொல்லுவாங்க? பிள்ளை முகத்தை பாரு, என்ன சிரிச்ச முகம் சீதேவியா நிக்காள இருக்காள அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த சிரிப்பினுடைய மகிமை எப்படி? சிரிக்கக்கூடிய சிரிப்பே சிரிக்க வழியில சிரிக்கணும். சும்மா யாருக்கு மேல சிரிச்சா அது கோட்டி பிடிச்சிருப்பாங்க. அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு என்ன அந்த ஐயா வரும்போது என்னய்யா ஏயா இங்க வாங்க, என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, நம்ம கொஞ்சம் நேராச்சு, நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். என்ன வேணும்? கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி. சரி, இங்க உனக்கு வெண்ணி போடல, அங்க கதையில கதையில பிறத்தால இருக்குன்னா உனக்கு வேணும்னா சொல்லு, நாட்டாம கிட்ட சொல்லி ஒரு டவி போட சொல்லுதேன். என்னைய போற போட்டு உன்னைய தூக்கி முக்கிடுவேன். முக்கி அவன் முக்கினே சொன்னா அது ஒரு வழிக்கு சௌரியமா தான் இருக்கு. நீ குடிச்ச கோழி மாதிரி இருப்ப. பிறகு ஏற்கனவே என்ன கருப்பா இருக்குங்க. மேத்தோலி மத்தரம் உறிஞ்சிருச்சுன்னு வையே, உன்னை விட உம்மை விட சிவப்பா இருப்பேன் நானு. அவன் செக்க செவேன்னு கோவப்பழமா கலரா இருப்பேன், ரோஸ் கலர் மாதிரி இருப்பேன். அப்ப நாட்டாம கிட்ட சொல்லி உனக்கு வெண்ணியை போட்டு உன்னை முக்கிற வேண்டியதான். அப்படியே செய்யி. 70 வயசு ஆயிட்ட கதையில அங்க வெண்ணி போட்டு வச்சு அந்த ஐயாவை போய் இந்த அம்மா குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளா. இந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணை தூக்கி சுமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி லேசா இருக்கும் உடம்புக்கு. அதை போலத்தான் பார்வதா தேவிக்கு பகவானும் படி இழந்தார், பார்வதியும் பாத பூசை முடித்தார். ஆனா நீங்க எல்லாம் இப்ப அப்படியா வாரிய? போகும்போது மாப்பிள்ளையா போறாரு. சரி, அடேங்கப்பா,
வெள்ளை வேட்டி, சரிதான். வெள்ளை சட்டை, சட்டை, வெள்ளை துண்டு தோல்ல போட. போட. அந்த சட்டைய பார்த்தா என்ன 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும். சட்டையினுடைய அருமை அது. அந்த சட்டையோட மகிமை அப்படி. சரிதானே. அந்த சட்டையவும் போட்டுக்கிட்டு சரி. நெச்சி நிறைய பட்டை, கழுத்துல ருத்ராட்ச மாலை, ஆமா. ஒரு பக்கத்துல ஒரு பை ஒண்ணு வச்சுக்கிடுவாரு. அது நல்ல பண பை. அவன் போகும்போது ரொம்ப அழகா போவாரு. சோகா போவாரு. சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னு வைங்க, அவன் எப்படி வருவாரு? அவர் வீட்டுக்கு வருவாரு. பார்க்கணும், என்ன 8 அடி ரோட்டை 16 அடி அளப்பாரு. ஏன் சர்வே அளக்கலையோ? சர்வேரு சரியா அளக்கல, அது இவர் அளக்க. அதனால இவர் அளந்துகிட்டே வருவாரு. அவர் அளக்கல, அவர் உள்ள ஒருத்தன் ஏவனோ இருக்கான். அந்த உள்ள போன அரைக்க அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அரக்கம் போய் அளக்காரு. அது மட்டுமா, என்ன இவரு? அவர் இடுப்புல கட்டியிருக்காரு வேட்டி. சரி. அந்த வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டியிருப்பாரு. அப்ப வேட்டியா விட்டுட்டாரா? டவுசர் போட்டுட்டாரா? சவுதி ஆயிடக்கூடாதா? டவுசர் போட்டுட்டாரா? அப்படி வேட்டி கட்டாம வர வேண்டியதானே வீட்டுல இருக்கையில. வேட்டி அவுத்துருவாருங்க, சவதி இருக்குமா. சரிதானே. நீ சப்போர்ட்டா பண்ணுத. ஆமா. இரு. வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. சரி. மேல போட்டிருக்காரு பாருங்க மேல் சட்டை. ஆமா. அந்த மேல் சட்டைய கலத்து கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது ஒரு மரியாதை தான். தோல்ல போட்டிருக்காரு துண்டு. சரி. அந்த துண்டை அவுத்து வடிவேல் மாதிரி கையில சுத்திக்கிடுவாரு. அது ஒரு ஸ்டைல் தான். பாவி நாளைக்கு வார சண்டை என்னைக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. ஆமா. அவன் என்ன விட்டவன் யாரு இருக்கா? அப்ப பொம்பளை மதிப்பாளா? மதிக்க மாட்டா. மதிக்கவே மாட்டா. மிதிப்பா. மிதிக்கத்தான் செய்வா. ஆமா. ஆனா ஆதிபரா சக்தியாகப்பட்டவா அப்படி இல்ல. இல்ல. கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பாளா, இழைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாளா, படையளந்த பகவானுக்கு பகவானுக்கு தகதும் தகதும் அவன் பாலும் பாலும் கொடுப்பாளா கொடுப்பாளா. அங்கே அரணாரோடு பார்வதியா அமர்ந்திருக்கும் வேளையிலே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் தேவி அவள் ஓடி வந்து சோதியதுதான் பரத்தில் அவர் சொக்கட்டங்கால் ஆடுவார் ஆடுவாரா. சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்து 2 பேர்களுமே சோவிபுரத்தி விளையாடி இருக்கிறார்கள். ஆமையா. அப்போ களைப்பு தீர இளைப்பு தீர கடவுளோடு பார்வதா தேவியுமாக ஆகா. 2 பேர்களும் சொக்கட்டங்கால் ஆடும் பொழுது ஆமையா. அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி, என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா. என்றைக்குமே நீங்க இந்த உலகமெல்லாம் படியிழந்து வருகின்றீர்கள். ஆமா. அப்படி தாங்கள் உலகமெல்லாம் படியிழந்து வரும்போது வருகின்ற போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? யாரை வணங்குகிறார்? உலகத்து மக்களை எல்லாம் என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள் பார்வதி. ஆமா. நான் உலகத்தை எல்லாம் படைத்து ஆ. படைத்த மனுக்களுக்கெல்லாம் 10 பொருளுக்கும் அர்த்தமாக நான் பாதுகாத்து வருகின்றேன். வருகிறேன் அம்மா. அப்படி இருக்க என் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? ஏண்டி சந்தேகம்? ஆண்டவா, ஐயா. 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன இறைவா? சொல்லுங்க ஐயா. அப்படி என்றால் என்ன தெரியுமா? எப்படி? ஒன்றாண்டி சிவ உடைய தாயே ஒன்றாண்டி உடையவனு தாயே இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனு தாயே மூணாண்டி முக்கண்ணனு தாயே நாலாண்டி
பார்வதி. ஆமா. சுழலும் கோள்களும் நான் தான், சூறாவளியும் நான் தான், சுனாமியும் நான் தான். அது நான் தான். ஆக மொத்தத்துல என்ன 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. ஆமா. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? என்ன சந்தேகம்? இறைவா, அம்மா இதற்கெல்லாம் முக்கியமாகவே இருக்கக்கூடிய தாங்கள் என்ன எனக்கு தெரியாமல் ஏன் இரு பேர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? அவங்க 2 பேரும் யாரு? யாரையா? அம்மா பார்வதி, அம்மா. உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன். ஆமா. ஆனால் மக்களுக்கெல்லாம் என்ன இரவும் பகலும் வரணும்னு சொன்னா யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. ஒருபோதும் கிடைக்காது. இல்ல. காலையிலே கதிரவன் உடித்தாத்தான் ஆமா. விடியற் காலம் வந்தாச்சு, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வருவோம். ஆமா வருவோம். சாயங்காலம் சூரியன் மறைந்து சந்திரன் வந்தாத்தான் ஆமையே. இரவு நேரம் வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போகணும், ஓய்வெடுக்கணும்னு புறப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். வருவோம். அப்போ சூரியனும் சந்திரனும் இல்லையானா சூழ் உலகத்துக்கு ஒளி இல்லை பார்வதி. பார்வதி. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆமையே. என் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவன் நான் பாவித்து வருகிறேன். பாவித்து வருகின்றேன். என்று சிவபெருமான் பார்வதிக்கு 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே எடுத்து சொன்னார். ஆமா. பார்வதிக்கு கொஞ்சம் கூட அவர் மேல நம்பிக்கையே வரல. நம்பிக்கை வரல. அது எப்படி ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இருக்க முடியும். இன்றைக்கு இந்த ஆண்டவன் திருக்கண்களை மறைத்து மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போமே. பார்ப்போமே. என்று பராசக்தி பார்வதி பின்னால் ஓடி வந்து அந்த இறைவனுக்கு தெரியாமல் ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி, ஆதிவள்ளி கைலை அரணாருக்கு தெரியாமல் இருகாரத்தை எடுப்பாளா, இருகாரத்தை அம்மா ஈசன் கண்ண முத்துவாளா, இருகாரத்தை எடுப்பாளா. ஏ பகவான் கண்ண வத்தும் போது, பகவான் கண்ண வத்தும் போது பார்வுலக இருளாய், ஈசன் கண்ண வத்தும் போது இவ்வுலக இருளாய், கடவுள் கண்ண வத்தும் போது, கடவுள் கண்ண கலி உலகமெல்லாம் இருளாய், கலி உலக இருளாச்சு. அப்போ இருளாக இருக்கும் போது ஈசன் அந்த சிவபெருமான் இவ என்ன பொம்பளை, இவளுக்கு 10 பொருளுக்கு அர்த்தமா எடுத்து சொன்னமே, ஆமா. கொஞ்சம் கூட இவளுக்கு நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரலையே. வள்ளியே. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இறைவன் யார் என்று நான் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும். அது மட்டுமா, என்ன உலகமே இருளா இருந்தா உலகத்து மக்கள் எல்லாம் ஆ, திக்கு முகம் தெரியாமல் திணறி தவிப்பார்கள். தவிப்பார்கள். பச்சை பொருள் தெரியல, ஆமையா. எடுத்த பொருள் தெரியல, இல்ல. அக்கம் பக்கம் நிக்கக்கூடிய ஆள் தெரியவில்லை. ஆமா. இருட்டா இருந்தா உலகத்துல என்னதான் வேலை பார்க்க முடியும்? எந்த வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை? நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? ஆமா. இருட்டுக்குள்ள உறங்கணும்னு சொன்னாலும் என்ன காத்தாடி இருந்தா தான் தூக்கமே வரும். இல்லன்னு சொன்னா கொசு கடிக்கல, இல்ல புழுக்கமா காத்தாடி இருக்கும். இல்லைன்னா தூக்கமே வராது. ஒரு பக்கம் கொசு கடிக்கும், ஆமையா. ஒரு பக்கம் வேர்த்து ஊத்தும். ஆமா. பிறகு என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாது. சில பேருக்கு காத்தே வரலைனாலும் காத்தாடி சத்தமாவது கேட்கணும். கேட்கணும் கேட்கணும். காத்தாடி சத்தம் கேட்டா தான் சில பேருக்கு உறக்கமே வரும் பாத்துக்கோ. உறக்கம் வரும். அப்ப உறங்க கூட முடியாது. ஆமா. அது மட்டுமா, என்ன நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுதா? கரண்ட் எல்லாம் இருக்க முடியாது. அடேங்கப்பா, என்ன கரண்ட் போன உடனே இந்த பொம்பளைய வரட்டு என்ன வருவாவ? காலையில எழுந்திருத்து சரி அந்த ஐயாவை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும், இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அனுப்பணும். விடிய காலம் 5-6 மணிக்கு எழுந்திருச்சான்னு வைகி, என்னய்யா? வீடு வாசல தூத்து தெளிச்சு கோலம் போட்டு கோலம் போட்டு பல்ல தேய்ச்சி குளிச்சு ஒரு குத்து விளக்கை ஏத்தி சாமியை கும்பிட்டுட்டு ஆமா. அந்த அம்மா சமையலுக்கு ரெடி பண்ணுவா பாரு. ஆஹா. இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. அது எந்த ஊர்ல? எங்க ஊர்ல. என்ன இட்லியே? இட்லியை சுடணும், சரி. தோசையை அவிக்கணும். ரொம்ப லட்சணமா இருக்கும். இட்லியை சுட்டு நல்லா இருக்கும் தாத்தா. அப்படியா? ஆ, இட்லியை வந்து சுடணும், அதாவது இட்லியை சுடணுமா, தோசையா அவிக்கணுமா? அவிக்கணுமா? இது என்னய்யா கதை? என்ன எந்த ஊர்ல இப்படி செய்வாவ? அவங்க ஊர்ல இந்த மாதிரி அவிக்கலாம் சுடுதாங்களாம். நான் எப்படி இருக்கேன்? ஆனா நல்லா தான் நான் இருக்கேன். எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? அப்படியா? வரவே
மத்த பேர் நீ குப்புற இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு சரி உன் வீட்டுக்காரிக்கு குடு ஆ அந்த அம்மாவை நீ விடியா காலம் பாரு உன்ன மாதிரி வந்துருவாளோ அவ வீங்கிருவா பிறவே அப்படியா வீங்கட்டும் பிறவே நானும் வீங்குவேன் வீங்கான்னு வாக்க வீங்கவே மாட்டோம்க்கா அவ வீங்கிருவா நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ சுட்டு குடு அவதான் வீங்கி வத்திட்டால இன்னும் எப்படி வீங்குவா உன் ஊர்ல வந்து இந்த இட்லியும் தோசையும் வாங்கி கொண்டு கொடுத்தா தான் சரியா நான் அவிச்சு தரேன் உனக்கு நான் தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு தரேன் கொடுத்து பாரு ஆமா அதுக்கு பிறகு அவ கொண்டான்னு கேப்பா ஆமா உன் கூட சேர்ந்தவா உன் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவா பிறவே சரி அப்போ இட்லி எல்லாம் இப்படி ரெடி பண்ணி என்ன அந்த அம்மா அதுக்கு சட்னி வைக்கணும் பாரு ஆமையா சட்னி வைக்கும் போது என்ன ஆகும் தேங்காவை சில்லு போட்டு போட்டு சார்ல அள்ளி போட்டு போட்டு மிக்ஸியில வச்சு சுச்சத்தான் போடணும்னு கைய வைப்பா ஐயோ அந்த காலம் அம்மி இருந்துச்சு சரி 4 சில்லு தேங்காய் எடுத்தாலும் அம்மியில வச்சு நச்சு அழகா தாளிச்சு ஊத்திடுவா ஆமா அத தாளிச்சு ஊத்துனா அடேங்கப்பா என்ன அந்த தேங்காய் சட்னி சாயங்காலம் வரைக்கும் ஆமா மறுநாள் ஆனாலும் ஊசி போவாது ஆமா கமகமன்னு மணக்கும் நம்ம அம்மியில மறைச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆமா ருசி இருக்கும் இப்ப அம்மி எந்த வீட்லயாவது இருக்கா இல்ல இல்ல அம்மி எந்த வீட்ல இல்ல இல்ல கிடையாது வீட்டுக்கு வீடு மம்மி மட்டும்தான் இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க ஆமா அம்மிய தூக்கி என்ன செஞ்சாங்க தெரியுமா எங்க வீட்டுக்கு பொண்ணால கொல்லப்புறத்துல போட்டு இப்ப துணி துவைக்க வச்சிருக்கா ஆமா தூக்கி வைக்க ஆமா அம்மியில அடிச்சாதான் இப்ப அழுக்கே போகுது பாத்துக்க ஆமையா சரி இந்த உரல் இருக்கு பாரு உரல் ஆமா இந்த உரலும் வீட்ல இல்ல இல்ல உலக்கையும் வீட்ல இல்ல இல்ல ஆட்டுக்கல்லு கூட வீட்ல யாரு வீட்லயும் கிடையாது 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 உரலை தூக்கி தெரு முக்குல குப்பரை போட்டு சரி அந்த உரலுக்கு மேல உட்கார்ந்து சரிதான் பொம்பளையெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங் போடுவா சாயங்காலம் ஆமா கம்பி ஓடுவாங்க அந்த உரலுக்கு சொந்தக்காரி தான் அந்த மீட்டிங்க்கு தலைமை ஏத்து நிப்பா அவங்க தான் மேல உட்காருவாங்களோ அவ கெட்டது சொன்னாலும் ஆமாங்கணும் சரி அவ நல்லது சொன்னாலும் ஆமாங்கணும் சரிதான் அதுக்கு தான் இந்த உரல் எல்லாம் இப்ப உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆமா அங்க அங்க போட்டிருக்காங்க ஆனா இப்ப தானே மிக்ஸி வந்திருக்கு ஆமா அந்த அம்மா மிக்ஸியில வச்சு சுவிட்சத்தான் போடணும்னு கையை கொண்டு வைப்பா சரி படக்குன்னு கரண்ட் போயிரும் கரண்ட் வேணும் இந்த அம்மாளுக்கு வரும் பாரு கோவம் என்ன கோவம் ஏ பேதியில போவான் கரண்ட் ஏது அடியில இப்ப கோவம் பார்க்க உருவிட்டானே அதானே நான் கேட்டேன் என்னைக்கு சட்னி வச்சு நான் என்னைக்கு சாப்பிட எப்போ வரவோ தெரியல கரண்ட். அப்படின்னு ஒயர்மேனை பிடிச்சு ஏசிக்கிட்டு இருப்பா சரி அவர் எந்த ஆ எந்த மரத்துல நின்னு தொங்கிக்கிட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும் நம்ம லைன் வந்திருக்கு லைன கனெக்ஷன் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அது தெரியுமா ஆனா உங்களுக்கு? நம்ம தெரியாம ஆ. நம்ம வீட்ல இருந்து ஏசுவோம் பேசுவோம் சரி அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியல இருட்டா இருந்தா எந்த வேலை பார்க்க முடியும் ஒரு வேலையும் பண்ண முடியாது அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார் என்னய்யா இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கும் இரு கண்கள் மட்டும் தானே தெரியும் ஆமா சிவபெருமானுக்கு 3வது கண் நெச்சி கண் ஒண்ணு உண்டு ஆமையா அந்த நெச்சி கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று வேண்டும் என்று. ஆண்டே வந்தா சிவபெருமான் அவர் உச்சி கண்ணை திறப்பாரா உலகில் ஒளி கொடுப்பாரா சாமி நெச்சி கண்ணை பகவான் திறப்பாரா நெச்சி கண்ணை திறப்பாரா அவரால் நீண்ட ஒளி கொடுப்பாரா அவன் திறப்பா. சாமி உச்சி கண்ணை திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு அவர் நெச்சி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளி வருகுதையா ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் நெச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே ஆமையா அந்த நெச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து மறந்து அகிலம் உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாக இருக்க இருக்க அந்த அக்கினி பொறியிலே இருந்து என்னய்யா யார் பிறக்கிறாள் தெரியுமா யாரையா ஆங்கார ஓங்காரமா அவர் உச்சி கண்ணு இரண்டல்லவோ ஏய் வீரனல்ல சொருவத்தோடு வீர சொருவத்தோடு ஒரு பெண்ணு வந்து தான் பிறந்தாள் வீர சொருவத்தோடு ஆண்டவன் உச்சி கண்ணிலே இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு 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 காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார் பிறந்தாள் பிறந்தாள் ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார் வரவழைத்தார் அம்மா பெண்கொடியே
நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினாலே இன்றைய நாள் முதலாக உச்சி கண்ணிலே பிறந்த உச்சினி மகாளி அம்மாள் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சினி மகாளி அம்மான்னு அவளுக்கு பேரு. அப்ப ஆண்டவன் வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையில் அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியினுடைய வெக்கை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறார் ஆண்டவன் சிவபெருமான். அப்போ கடவுளுடைய வேர்வையாகப்பட்டது காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருகின்றது. கரை உரண்டு வந்தா இந்த உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். பெரியம்மா என்ன இப்படி உறக்க வருது? அம்மாளே நம்ம பிறக்கலையே இப்பமே உறங்கலாமா? நல்ல காத்தடிக்கு பாத்தியா? அது வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டு வந்திருப்பாவோ நல்லா. காலை நீட்டி கீழே கிரானைக்கல்ல உட்கார்ந்த உடனே காத்து வடக்கிருந்து அடேங்கப்பா என்னமா அடிக்கி காத்து அடிக்க அடிக்க அவளுக்கு வில்லு பாட்டு கேட்க கேட்க அப்படியே தாலாட்டுற மாதிரி இருக்கு. தாலாட்டு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் அவ உறங்குதாவோ. ஆமா கண்ண சோறுது மேல. நீ காபி குடிச்சியா? நான் குடிக்க வேண்டி இருக்கு. நீ நல்லா குடிப்ப. அது மாதிரியா இருக்கு. சரி அதனால என்னய்யா ஆண்டவனின் வேர்வையாகப்பட்டது என்ன காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருகின்றது. இது உலகத்திலே கலந்தால் உலகம் அழிந்து போகும் என்று அந்த ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார்? தன் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் சடாமுடியை ஒரு கரையாக வளைத்தார். ஆண்டவன் திருச்சடையை கரையாக வளைத்து அதற்கு கடற்கரை என்று பெயரை கொடுத்தார். உங்க சின்னியா பேரும் கடற்கரை தான். உங்க சின்னியா பேரு கடற்கரையா? ஆமா. அவர் வீட்டுல இருப்பாரு. சரி. அவர் பேரை சொன்னா மூக்கு பொடிக்கு கூட தரமாட்டாங்க கடையில. பொடிக்கு போயில கிடையாதுங்க. அவர் இல்ல. சரி. கடல் கரை. கடல் கரை. கடற்கரை வேற கடல் கரை வேற. உங்க சின்னையா தான் உங்க அப்பன் குடிய கிடைச்சாரு. அப்ப ஆண்டவனார் திருச்சடையை கரையாகவே வளைத்து ஆண்டவனார் வேர்வை துளிகளை 10 கடலாக மாற்றினார். 10 கடலுக்கும் ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? உங்க சம்பா தீவு கப்பா I
ஓராயிரம் வாசல்கள் உண்டு உண்டு தங்கப்பூச்சு வெள்ளைப்பூச்சு